சென்னை வியாசர்பாடி அருகே தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த இளைஞரை இருப்பு பாதை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட நபரின் தாய் கண்ணீருடன் குற்றம் சாட்டியிருக்கிறார். போலீசார் இதனை மறுக்கும் நிலையில் இளைஞருக்கு நடந்தது என்ன? வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் என்றாலே குற்ற பின்னணி உடையவர் என்பது போல் சித்தரித்து தனது மகனை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாய் கூறும் குற்றச்சாட்டுக்கள் தான் இவை. எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத தூய்மை பணியாளரின் மீது இருப்பு பாதை போலீசார் தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? போய் கஞ்சா அடிக்கிறவங்க, கொலகாரனங்க, ரவுடிங்க, பாத்துக்கிட்டு அப்படி திருடுறவங்களை பிடிக்கிறது பக்தி இல்லை நாய்களுக்கு. என்ன ஒரு ஏழை பையன் போய் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து அவனை காடு பிடிச்சிக்கிறானுங்க. அந்த இதெல்லாம் காட்டுமா? அப்படியே ரிப்போர்ட் காட்டுமா? இப்போ கழுத்து போயிடுச்சு. இந்த கழுத்து நடக்க முடியல, கால் நடக்கும் சார். இவங்க கொடுப்பாங்களேப்பா. இப்போ என்ன செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களே இவங்க? என் பிள்ளை இப்போ 3 மாசம் நாளைக்கு போக முடியாது. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். இவர் வில்லிவாக்கம் ICFல் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வியாசர்பாடியில் இருந்து வியாழக்கிழமை வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி உள்ளார். ரயிலில் கிளம்பிய இவர் சரியான நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. நேரம் தவறி வேலைக்கு சென்றால் அது வேலைக்கு வந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் வசந்தகுமார். அன்றைய தினம் விடுமுறை எடுத்துவிட்டு ஆவடிக்கு சென்று அங்கு தனது நண்பரை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் வீட்டிற்கு செல்லலாம் என ரயில் நிலையத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு திடீரென வந்த ஆவடி இருப்பு பாதை போலீசார் வசந்தகுமாரிடம் எந்த கேள்வியையும் கேட்காமல் அதிரடியாக சோதனை நடத்தினர். அவரை எதுவும் பேச விடாமல் அங்கிருந்து இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்றனர். உன்னை பார்த்தால் செல்போன் திருடுபவன் போல் இருக்கிறது, நீ எந்த பகுதியைச் சேர்ந்தவன் என கேட்டதாக கூறப்பட்டதாகவும், அதற்கு வசந்தகுமார் தான் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவன் என கூறியதும் கண்மூடித்தனமாக 3 பேர் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் வசந்தின் ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக்கி கைகளை கட்டி திருடியதை ஒப்புக்கொள், திருடிய செல்போன்களை எங்கே வைத்திருக்கிறாய் என கேட்டு சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவரிடம் எந்த செல்போனும் இல்லை என தெரிந்த பின்பும் கூட தாக்குதலை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. எங்காவது சென்று கேட்டாங்க, வில்லிவாக்கத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வில்லிவாக்கத்தில் சொன்ன வீடு என்ன கேட்டாங்க, ராசர்படின்னு சொன்னேன். ராசர்படி சொன்னேன். சரி வா, உனக்கு ஃபோட்டோ அடிக்கணும், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு என் ஃபோன் கேட்டாங்க. அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். என் ஃபோனை வாங்கினு ஸ்டேஷன் கிட்டே போனாங்க. கிட்டே போயிட்டு உள்ளே போயிட்டு என் துணியெல்லாம் கட்டினாங்க. சார் 2 இது மாதிரி நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், காலேஜ் போயிட்டேன் சார், நான் காலேஜ் முடிச்சுதான் இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னதுக்கு காலேஜ்லாம் முடியா முடி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இதுமாதிரி 6 ஃபோனு காணும் இங்கே, நீ தான் 6 ஃபோன் எடுத்தியான்னு சொன்னேன். சார் இந்த மாதிரி பையனா நான் கிடையாது, நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், நான் கேஸுக்குதான்னு சொல்லிட்டு என் மேலே நான் சொன்னேன். அவர்கிட்ட சொல்லிட்டு அது சொன்னோம்னா பண்ணாரு என்னை போட்டாச்சு. நான் சொல்லவே கடைசி மட்டும் சார் நான் மாதிரி சொல்லவே பண்ண மாட்டேன் சார் சொன்னேன். சரி உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு என்னை இட்டுன்னு போயிட்டு 2 கையை கட்டிட்டு நடுவில் பைப்பு 2 கையை கட்டி பின்னாடி பைப்பை வச்சுட்டு 2 மணி நேரமாக நடிக்கிறாங்க சார். அசிங்கமாக போட்டு கேட்குறாங்க. சார் என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணேன், எனக்கு ஒரு ஃபோன் கூட அப்போ நான் உன்னை விட்டுறேன், இந்த எல்லாம் விட மாட்டேன், உன்னை எல்லாம் சாயங்காலம் முட்டை வச்சுன்னு தான் இருப்பேன் சார். எல்லாம் முடியல சார், தண்ணினா கொடுங்க சார், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கேட்டால் தண்ணி கூட கொடுக்கல எனக்கு. 2 மணி நேர தாக்குதலுக்கு பின்னர் காயங்களுடன் வீட்டிற்கு வந்த வசந்தகுமாரை பார்த்து அவரது தாய் பதறிப்போய் உள்ளார். அவரை உடனே அழைத்துக் கொண்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று அனுமதித்துள்ளார். தனது மகனை விசாரித்த காவல்துறையினர் அடையாள அட்டையை காண்பித்த பிறகும் கூட வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் என்றாலே குற்ற பின்னணி உடையவர் என்பது போல சித்தரித்து தாக்கி உள்ளனர் என வசந்தகுமாரின் தாயார் கூறியுள்ளார். தனது மகனுக்கு நேர்ந்த கொடுமை போல் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது என தாய் மகாலட்சுமி ஆதங்கத்துடன் தெரிவித்தார். அவனை நிர்வாணமா துணியே இல்லாம பாத்ரூம்ல கூட்டி போயிட்டு அவ்வளவு கொஞ்சம் அடிச்சு திருப்பி என்ன பண்ணி ஷூ காலால அவ்வளவு கொஞ்சம் மெரி வச்சிருக்காங்க. 2 ஹவர் அடிப்பாங்கன்னா என்ன மாதிரி அடிச்சிருப்பாங்க? அவன் சொல்ற பக்கத்து பேர்ல இருக்கிறவங்கிட்ட 20 நிமிஷம் என்ன அடிச்சிருந்தாங்க, செத்துருப்பேன். அந்த மாதிரி அடி என்ன அடிச்சாங்க. சார் என்னை விட்டுரு, என்னால் தாங்க முடியல, இந்த போனை வேணா அவனுக்கு கொடுத்துட்றேன், இந்த திருட்டு பழக்கம் எனக்கு கிடையாது, இந்த போனை உங்க கையில கொடுத்துட்றேன் சார், என்ன ஜெயிலு கூட நீங்க என் டைசன் அடிக்காத சார். 3 பேர் அடிச்சிருக்காங்க சார். 3 பேர் அடிச்சும் என் பிள்ளை அதுல வரணும். ஏன்னா என் பிள்ளைக்கு நேரிட்டு மற்ற பிள்ளை நேரிடாது. இப்ப அதுதான் நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு நேரிடுச்சு, அடுத்த பிள்ளைக்கு இது மாதிரி நான் விட்டுட்டேன். இப்ப வாங்க அடிச்சா மேல் தான் சொல்லி. ஆனா இது நடவடிக்கை எடுக்கிறது நல்லதுதான். ஆனா என் புள்ள
சொல்றாங்க. 20 நிமிஷம் நடிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சவங்க எப்படி கூடி அங்க தர மாட்டாங்க வச்சு வச்சிருப்பாங்கன்னு கேக்குறேன் நானு. இது குறித்து சம்பந்தப்பட்ட இருப்பு பாதை போலீசாரிடம் கேட்டபோது தாங்கள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றது உண்மைதான் என்றும் ஆனால் தாக்கியதாக கூறுவதெல்லாம் பொய் என்றும் கூறியுள்ளனர்.